ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இன்னைக்கு மாநிலம் முழுவதும் மக்களிடம் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் நிறை குறைகளை கேட்டு அப்போதே அந்த குறைகள் ஏதாவது இருந்தால் சாலை, குடிநீர், மின் இணைப்பு போன்ற பல்வேறு குறைபாடுகள் என்னென்ன இருக்கிறது என்று மக்களிடம் கேட்டு அதை உடனடியாக சரி செய்கின்ற பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இதன் மூலம் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு இருக்கிறத, ஒரு கோபம் இருக்கிறது. எப்போதுமே யார் ஆட்சியில் இருந்தா கூட, காந்தியே ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு விதமான அதிருப்தி, ஒரு விதமான கோபம் இருப்பது இயல்பு. அது எந்த ஆட்சி இருந்தாலும் அது மாதிரி வெறுப்பு இருக்கும். இன்னும் 2026 தேர்தல் வருவதற்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது.